ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, கேட்லாக் லிங்க்கு. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட்டு, அதோட இமேஜ், ப்ரைஸ் எல்லாமே அதிலே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு மாக்கல்லில் உள்ள ஒரு சட்டி தான். இது நல்ல உங்களுக்கு ஒரு சின்ன சைஸ் சட்டி தான். ரெண்டும் ஒரே மாதிரி காது வச்சது அமைப்பில் இருக்கக்கூடியது. சைஸ் வந்து ஒன்று வந்து 2.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு அகலம் உள்ளது, இன்னொன்று வந்து 2 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு அகலம் உள்ளது. ஒன்று கொஞ்சம் பெரிய சைஸு, இன்னொன்று சின்ன சைஸு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. ஒரு பீஸ் சின்னது வந்து 550னும் பெருசு வந்து 650னும், ரெண்டு செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஒரே மாதிரி செட்டாக உள்ளது. ரெண்டு சேர்த்து 1200 விலைக்கு கொடுக்குறேன். 1200 ஃபார் போத். அடுத்ததாக பார்க்குறது மங்கில் உள்ள ஒரு டைனிங் டேபிளெலாம் வைக்கக்கூடிய ஒரு சர்விங் பீஸ் தான். இது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப கிடைக்காது, வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு சின்ன இது தான், உங்களுக்கு சட்னி இந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சு, வெஞ்சனம்லாம் எடுத்து வச்சு நம்ம டைனிங் டேபிளில் பரிமாறத்துக்கு வச்சுக்கக்கூடியது. நல்ல ஒரு இதுவும் ஒரு வித்தியாசமான கலர். சைஸ் வந்து அகலம் வந்து 5.5 இன்ச்சு அகலம் இருக்குது, உயரம் வந்து 2.5 இன்ச்சு உயரம் இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமான பீஸுங்கிறதுனால இந்த கும்பல் மூடி மாதிரி வரக்கூடியது. 1100 விலை கொடுக்குறேங்க, 1100. இந்த மூடியில் வந்து ஒரு இடத்துல மட்டும் அந்த சிப்பு இருக்குது. மங்கு பாத்திரங்கள் வித்தியாசமான பொருட்கள் கிடைக்கிறது இல்லை. அதில் ஓரளவு நம்ம உள்ள கண்டிஷன் நல்லா இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வரோம். நல்லாயிருக்கு உங்களுக்கு. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பீங்கானில் உள்ள ஒரு பூசணிக்காய் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜார் தான். நம்ம ஊறுகாலாம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. பட் டைப் வந்து பூசணிக்காய் மாதிரி இருக்கக்கூடியது. இதோட சைஸ் வந்து உங்களுக்கு 4.5 இன்ச்சு அகலத்துக்கு 1.5 இன்ச்சு ஹைட் இருக்குது. நல்லா பார்க்க வந்து ஒரு நம்ம மல்டி பர்பஸாக இது வந்து நம்ம டெக்கார் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து உங்களுக்கு 900 900 விலைக்கு கொடுக்குறேங்க. 4.5 இன்ச்சு அகலம், 1.5 இன்ச்சு உயரம். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பித்தளையிலே உள்ள ஒரு கரண்டி தான். நம்ம சாதம்லாம் அள்ளி போகிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கரண்டி. சைஸ் வந்து 10 இன்ச்சு உயரம் கரண்டியோட சைஸ் இருக்குது. 515 விலைக்கு கொடுக்குறேங்க, 550. அடுத்ததாக பார்க்குறது வந்து இது வந்து கரெக்டாக ஒரு 10 இன்ச்சு 10 இன்ச்சுக்கிட்ட சைஸ் வருது. அடுத்து பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு மூடி தான். நம்ம தோசைக்கல் மூடுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மூடி. ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம், அது சேல் ஆகிட்டு நிறைய பேர் கேட்டிருந்ததுனால இந்த மாதிரி தனியாக கிடைக்காது, கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்து நம்ம போடுறது தான். இது நல்லா வெயிட்டாகவே இருக்குது. 11 இன்ச்சு அகலம் வருது. தோசைக்கல்லாம் நம்ம அளந்துக்கிட்டு அதுக்கு தக்கன வாங்கிக்கலாம். அந்த பீஸ் வந்து 1600, 1600 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்தா பார்க்குறது ஒரு பித்தளையிலே உள்ள அந்த காலத்தில் உள்ள ஒரு தாம்பாளத்தட்டு. இது வந்து நல்ல என்கிரேவிங் டிசைன் உள்ளது. உள்ளே ஃபுல்லாக என்கிரேவிங் டிசைன் உள்ளது. அந்த வரும்பு ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு டிசைன் இருக்கிறது எல்லாமே இப்போ உள்ள இப்போ கிடைக்காது இந்த மாதிரி பீஸு. இது வந்து வித்தியாசமான அமைப்பில் உள்ள ஒரு பீஸு. பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஆன்டிக் பீஸ் அப்படிங்கிறது. இது ஆன்டிக் விருப்பம் உள்ளவங்க வாங்கலாம். நல்ல என்கிரேவிங் டிசைனோட நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு. சைஸ் வந்து 11 இன்ச்சு சைஸ் இருக்குது. இந்த பிளேட் வந்து 1900, 1900 விலைக்கு கொடுக்குறேங்க. இதெல்லாம் வந்து பீஸ் ரேட் தான் நம்ம வாங்குகிற இடத்துலையே. இதெல்லாம் கிடைக்காது. இதே மாதிரி 100 பீஸ் வேணும்னா கிடைக்காது. நல்ல ஒரு கண்டிஷனில் உள்ளது. இப்போ நம்ம சாமியிலேயே அறையிலேயே பூஜைக்கு நம்ம நெய்வேத்தியம்லாம் வைக்கணும் அப்படின்னா, அதில் பரிமாறணும்னா அந்த மாதிரி அதுக்கு ஒரு அந்த பிளேட்டு வச்சு அதுக்கு ஒரு மூடி வச்சு அழகாக வச்சுக்கலாம். அதுக்காக தான் இது 2 செட்டாக போட்டிருக்கேன். தனித்தனியாக அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப மூடி வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம், பிளேட் வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம். இந்த பிளேட் வந்து 11 இன்ச்சு சைஸு, 1900, 1900. மூடி வந்து 1600ங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு சொம்பு டைப்பில் இருக்கக்கூடியது தான். 3 சொம்பு ஒரே அடுத்தடுத்த சைஸில் இருக்கக்கூடிய ஒரே மாதிரி கிடச்சிது. ஒரே மாதிரி டைப்பில் 3 சொம்பு அடுத்தடுத்த சைஸு, சின்னது, மீடியம் சைஸு, பெரிய சைஸுன்ற மாதிரி. இந்த அளவுக்கு அதே மாதிரி இந்த இது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போய் சில பொருள் எடுத்துகிட்டு வருவேன். அதில் இன்றைக்கி வாங்கின பொருள் எல்லாமே அப்படின்னா தக நல்ல ஒரு ஷைனிங்கில் இருக்குது. பித்தளை மூடி ஆகட்டும், இப்போ காமிக்கிற சொம்பாகட்டும், இனிமேல் காமிக்கிறது எல்லா பொருளுமே நல்ல பித்தளை வந்து நல்ல கண்டிஷனில் உள்ள பித்தளை. அதாவது செம்பு கண்டென்ட், அதாவது காப்பர் கண்டென்ட் அதிகமாக உள்ளது. நல்ல பளபளப்போடு இருக்குது. எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ளது. இந்த 3 சொம்பும் நம்ம தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம், செட்டாக வேணும் வாங்கி வைக்கிறவங்களும் வாங்கி வைக்கலாம். 3மே ஒரே மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
சின்னது வந்து உங்களுக்கு 1300 அடுத்தது வந்து 1500 பெருசு வந்து 1700 கொடுக்குறேன். சின்னதோட சைஸ் வந்து உங்களுக்கு 5 இன்ச்சு சைஸ் உள்ளது உயரம். 5 இன்ச்சு சைஸ் உள்ளது 1300, 6 இன்ச்சு சைஸ் உள்ளது 1500, 6 இன்ச்சு சைஸ் உள்ளது 1700. சின்னது வந்து ஒரு லிட்டர் கிட்ட தண்ணி பிடிக்கக்கூடியது. அடுத்தது வந்து மீடியம் சைஸ் ஒரு 1.25 லிட்டரு, பெருசு வந்து 2.5 லிட்டர் கிட்ட தண்ணி பிடிக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளை குண்டான் தான். இதுவும் வந்து ஒரு குழம்பு வைக்கிற குண்டான் மாதிரி. இதுவும் அந்த காலத்து பேட்டர்னுங்க. அந்த கை வச்சு காமிக்கிற இடத்துல எல்லாம் பொட்டடிச்ச டிசைன் தெரியும், பொட்டடிச்சே செஞ்சுருக்கிறதுக்கான அந்த அடையாளம் தெரியும். சைஸ் இதுவும் நல்ல அகலக்குண்டான், நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. எதுவும் எல்லை பார்க்குறது அத்தனையுமே புழங்காதது. இந்த வரும்பு பார்த்தோம்னா அந்த காலத்து பீஸுங்கிறதுக்கு அடையாளமாக வரும்பு மடக்கி விட்ருப்பாங்க. கீழே வந்து அந்த மெழுகு கூட எடுக்காமல் அப்படியே இருக்குது பாத்திரம். நல்ல கையமும் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். சைஸ் வந்து 6 இன்ச்சு உயரம் வந்து 6 இன்ச்சுக்கு, அகலம் வந்து 11 இன்ச்சு அகலம் இருக்குது. நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு குண்டான் தான். எல்லாமே நல்ல வெயிட்டாக இருக்கிறதும் கூட. நம்ம குழம்பு குண்டானாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரியாணி குண்டானாவும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2900, 2900 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு ஜார் தான். இது நம்ம கிச்சனில் எதுவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் யூஸ், இல்லை ஒரு தண்ணி எடுத்து மோந்து குடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து ஒரு 6 இன்ச்சு ஹைட் இருக்குது. 3/4 லிட்டரு கிட்ட பிடிக்கக்கூடியது. 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் கிட்ட 3/4 லிட்டர் கிட்ட பிடிக்கக்கூடியது. இது வந்து 1300, 1300 விலை கொடுக்குறேங்க. சைஸ் வந்து 6 இன்ச்சு கிட்ட இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையிலே இருக்கக்கூடிய ஒரு படி டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான். இதுவுமே இன்றைக்கி இப்போ வாங்கிட்டு வந்திருக்கிறது அந்த ஒரு ஷைனிங்காக வாங்கிட்டு வந்தது தான். அந்த வரும்பு அழகாக அந்த இடத்துல ஒரு வரும்பு டிசைனும் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே புது பீஸு. அதே மாதிரி வெயிட்டும் கூட, நம்ம தூக்கும் போதே தெரியும் அதோட வெயிட்டு. இந்த இப்போ நீ காமிக்கிறதோட வெயிட்டுமே நல்ல ஹெவி வெயிட்டு. 1 லிட்டர் கிட்ட பிடிக்கக்கூடியது. நம்ம மல்டிபர்பஸாக படி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், எதுவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள ஈயம் பூசி இருக்குது. இந்த பீஸ் வந்து 1300 விலை கொடுக்குறேன், 1300ங்க. அடுத்தா பார்க்குறது ஒரு ரோஸ்வுட் மரத்தில் உள்ள ஒரு படி தான். இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து 4.5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் உள்ளது. நல்ல கண்டிஷனில் இருக்குது. இன்றைக்கெல்லாம் படியே கிடைக்க மாட்டேங்குது. கருங்காலி படியெல்லாம் அப்படியே டபுளாக ஏறிடுச்சு விலை. அதே மாதிரியே பித்தளையுமே இப்போ சமீபத்தில் ஏறி இருக்குது. ஒரு மாதத்தில் பித்தளையுமே ரேட்டு ஏறி இருக்குது. எல்லாமே இப்போ வந்து மார்க்கெட்டில் ரேட்டு ஏறி இருக்குது. நம்ம பழைய ரேட்லேயே தான் நம்ம இப்போ ஓரளவு போட்டுட்ருக்கோம், மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு. பழைய ஸ்டாக் இருக்க வரைக்கும் நமக்கு அந்த இது தர முடியும். மறுபடியும் புது ஸ்டாக் வாங்கும்போது எல்லாமே ரேட் ஏறி போச்சு. இப்போ அந்த ரோஸ்வுட் படி வந்து 1600ங்க, 1600. அடுத்ததாக பார்க்குறது ஒரு முறுக்கு அச்சு தான். இது வந்து நல்ல இதுவும் பர்மா தேக்கில் செஞ்ச ஒரு முறுக்கு அச்சு. 5 தொலை உள்ளது. நல்லா முறுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து 1800, 1800 விலை கொடுக்குறேன். சைஸ் வந்து 4 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு உள்ளது. சாரி, 1700, 1700. அடுத்த பார்க்குறது ஒரு இடியாப்பக்கட்டை தான். இது இடியாப்பக்கட்டையும் வந்து உங்களுக்கு இதுவும் பர்மா தேக்கில் செஞ்சது தான். சைஸ் வந்து 3 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு உள்ளது. கொஞ்சம் சின்ன சைஸ் பார்க்குறதுக்கு. பட் இது சின்ன சைஸாக இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு புழங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கைப்பிடி எல்லாமே ஈஸியாக நமக்கு வந்து புளியும் போது, நம்ம இடியாப்பம் வச்சு மாவு வச்சு புளியும் போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த கட்டை. அதனால் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா நமக்கு யூசேஜுக்கு சில நேரம் வச்சு புளியும் போது கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருந்தால். இது ஈஸியாக இருக்குது. இதுவுமே 1700. 2 கட்டையுமே. ஒரு பீஸ் வந்து 1700ங்க. இது 3 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு இருக்குது சைஸு. இதுவுமே நல்லா கண்டிஷனில் உள்ளது தான், அந்த காலத்து பீஸு. அடுத்ததாக பார்க்குறது வந்து உங்களுக்கு தேக்கு மரத்துலேயே உள்ள ஒரு மூடி தான். மூடினா இது வந்து இந்த மாதிரி மூடியெல்லாம் பார்க்கவே முடியாது. 1.5 இன்ச்சுக்கிட்ட அகலம் இருக்குங்க. அவ்வளோ கனம். நம்ம வந்து இதை வந்து நம்ம இப்போ வந்து இப்போ என்ன சொல்கிறது, முடி அப்படியே திருப்பி வச்சு நம்ம கட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். கட்டிங் போர்டாக என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா தாங்கும். இவ்வளோ கனத்தில் கிடைக்காது. அந்த மாதிரி அவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க. இந்த பீஸ் வந்து 850, 850, சாரி 850, 850 விலை கொடுக்குறேன். சைஸ் வந்து 1.5 இன்ச்சு கனத்துக்கு 8 இன்ச்சு அகலம் இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு பாக்ஸ் தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு பாக்ஸு. 2 சைடும் அழகாக கைப்பிடி வச்சுருக்குறாங்க. நம்ம இதில் ஏற்கனவே இது அஞ்சரைப்பட்டி மாதிரி கூட நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு அதுக்கு கிண்ணம் இப்போ எனக்கு கிடைக்கல. வாங்குறவங்க சில்வரில் கிண்ணம் கிடச்சிச்சின்னா வாங்கி நம்ம இதில் செட் பண்ணி ஒரு 6 கிண்ணம் போட்டோம்னா அஞ்சரைப்பட்டி பாக்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
நல்ல கண்டிஷனில் நல்ல ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரே இது. ட்ரேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கிண்ணம் மாதிரி நம்ம கிடச்சிச்சின்னா ஆட் பண்ணி அஞ்சரை பெட்டி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 11 இன்ச்சு அகலம் வந்து 11 இன்ச்சு இருக்குது. இந்த குறுக்கு வந்து உங்களுக்கு 8 இன்ச்சு இருக்குது. மங்கிலையோ இல்லை சில்வர்லேயோ கிண்ணம் நம்ம அதுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து 1700ங்க அந்த தேக்கு ட்ரே. அடுத்தா பார்க்குறது பித்தளை தூக்குவாளி தான். உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, இன்றைக்கி பார்க்குற எல்லாமே பித்தளை ஃபுல்லாக அவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஒரு பித்தளை. எல்லாமே நல்ல தகடு. பார்த்தோன்னே நமக்கு அந்த ஒரு தன்மை பிடிச்சி போயிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இது வந்து இந்த தூக்கு வந்து அந்த காலத்து தூக்கு, இப்போ உள்ள தூக்கு கிடையாது. உள்ள ஈயம் பூசலை, நார்மலாக இருக்கக்கூடியதான். நம்ம ஏதாவது ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். வீட்டில் நம்ம எதுவும் கொட்டி வச்சுக்கிறதுக்கு, மிளகாத்தூள் மல்லித்தூளோ இல்லை ஏதோ அந்த மாதிரி பொருட்கள், மாவு பொருட்கள்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு, இல்லை ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புழங்காத பீஸு. உள்ள அடியில் வந்து அந்த மெழுகோடியே இருக்கக்கூடியது. வெயிட்டு மட்டும் இந்த வாளி வந்து வெயிட்டு மட்டுமே 1.25 கிலோ இருக்குங்க. இந்த மாதிரி பீஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த கண்டிஷன்லலாம் கிடைக்கிறதே இல்லை. இப்போ நல்ல கண்டிஷனில் இருக்குது. நம்ம என்ன வேணாலும் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே இது வந்து சின்ன சைஸு. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியது, ஒரே வீட்லேருந்தே கிடச்சது. இது வந்து இப்போ அந்த பெரிய இதில் எல்லாமே அடிபாகத்தில் பார்த்தோம்னா பொட்டடிச்சது அப்படியே தெரியும். பொட்டடிச்சிருக்கிறது அந்த பொட்டு தெரிஞ்சிச்சினாலே அது வந்து அந்த காலத்து பீஸுங்கிறதுக்கு அடையாளம். அதே மாதிரி இதில் பார்த்தோம்னா அந்த காது வச்சுருக்கிற அந்த இது வந்து உங்களுக்கு அந்த ஆளிலே டிசைனில் பண்ணியிருப்பாங்க. அந்த இதுவுமே பழங்காலம் இது தான். இப்போ இந்த மாதிரி தூக்குவாளி வர்றதில்ல. சின்னது வந்து உங்களுக்கு 1900 விலை கொடுக்குறேங்க. 1900. 2 லிட்டர்கிட்ட பிடிக்கக்கூடியது. பெருசு வந்து ஒரு 3.5 லிட்டர்கிட்ட பிடிக்கக்கூடியது. அது வந்து 2600 விலை கொடுக்குறேங்க. இதுலேயுமே காது வந்து அந்த ஆளிலே டைப்பில் இருக்கக்கூடியது தான். இது ரெண்டுமே வந்து இப்போ உள்ள தூக்கு கிடையாது. இதெல்லாம் இந்த தூக்கெலாம் வந்து செஞ்சு 80-100 வருஷம் இருக்கும். ஆனால் அதனால தான் என்னவோ அந்த குவாலிட்டி அப்படி இருக்குது. அந்த தகடு வந்து அவ்வளோ ஒரு பளபளப்போடு இருக்குது. இன்றைக்கெலாம் இந்த பளபளப்பு இன்றைக்கெலாம் வர பொருள் ஃபுல்லாக வெள்ளை அடசலாக இருக்குது. இன்றைக்கி வர பித்தளை ரெண்டையும் சேர்த்து வாங்குறவங்க கூட வாங்கிக்கலாம். ஏன்னா அது வந்து 2 செட்டாக தான் இருக்குது. தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். சின்னது வந்து 6 இன்ச்சு சைஸுங்க, பெருசு வந்து 8 இன்ச்சு சைஸு. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஹைட்டு. அடுத்ததாக பார்க்குறது ஒரு உட்டில் உள்ள ஒரு பேனல் தான். 2 சைடும் அழகாக கிளி வச்சுருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அழகாக பீடம் மாதிரி வந்து மகாலட்சுமி சிலை இருக்க மாதிரி. மகாலட்சுமி சிலையும் நல்ல திருத்தமாக கையில் அழகாக இது தாமரைப்பூவோடு இருக்குது. அது 2 சைடும் பார்த்தோம்னா மகாலட்சுமியோட பக்கத்தில் 2 சைடும் பார்த்தோம்னா யாழி டிசைனு. முழுக்க மரத்துலேயே கார்விங் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. உட் பேனல் தான், பட் அவ்வளோ ஒரு அதில் கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்குது. அவ்வளோ கை வேலைப்பாடு அவ்வளோ அழகாக செஞ்சுருக்குறாங்க. மேலே வந்து கோபுரம் டிசைன் மாதிரி இருக்கிறது தான். நல்ல பலகையுமே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு பலகை எடுத்து அதில் வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ஹைட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு 2 அடி ஹைட்டு உள்ளது. இந்த பேனலோட ஹைட் வந்து 2 அடி ஹைட்டு உள்ளது. இன்றைக்கெலாம் இந்த மாதிரி வந்து நம்ம செய்ய கொடுத்து வாங்கவே கூட முடியாது. அந்தளவுக்கு இது வந்து உள்ளூரில் கூட நம்ம கேட்டோம்னா சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு செஞ்சு வாங்க முடியாது. கடாசல் வேலைப்பாடெல்லாம் கையால் செதுக்கிறதுக்கெலாம் இன்றைக்கி ஆள் கிடையாது. இது வந்து அதே மாதிரி அகலம் வந்து 1 அடி அகலம் இருக்குது. இது பின்பக்கம் எப்படி இருக்குங்கிறதுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. பின்பக்கம் நார்மலாக டிசைன் வச்சு ஹூக் வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம நிலவாசப்படிக்கு முன்னாடி கரெக்டாக மேலையெல்லாம் மாட்டணும். நம்ம சாமி ரூம்லேயும் வச்சுக்கலாம் லக்ஷ்மி படம். பட் நிலவாசப்படம் முன்னாடி வச்சு லக்ஷ்மி படம் வைக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கெலாம் இந்த இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்குது. பார்க்கவும் பிடிச்சிருக்கவும் தான். மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் பொருட்கள் எடுத்துகிட்டு வருவேன். ஒவ்வொரு பொருளுமே இது எல்லாமே எனக்கு ரொம்ப அந்த கலைநயம் இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வந்தது தான். சைட்லேயே பார்க்கும்போது கூட அந்த முகம் அவ்வளோ திருத்தமாக இருக்குது. இந்த பீஸ் வந்து 9800 9800 விலைக்கு கொடுக்குறேன். 2 அடி உயரம் இருக்குது, 1 அடி அகலம் இருக்குது. நம்ம ஆணியில் நம்ம எங்கே வேணாலும் இது ஒரு இதாக வச்சுக்கலாம். நல்ல கண்டிஷனில் உள்ளதான். இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். இது எல்லாமே ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம வந்து பார்த்து தான் செலக்ட் பண்ணி சொந்த பொருளுக்கு எடுக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு வரோம். வாங்குறவங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.